இன்றைய முக்கிய செய்திகள். மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது வேட்புமனு தாக்கல். பன்னீர்செல்வம் பெயரில் 6வது நபர் மனு தாக்கலால் ஓபிஎஸ்க்கு சிக்கல். சூடுபிடித்தது தேர்தல் பிரச்சாரம். வாக்காளர்களை கவர கட்சித் தலைவர்கள் தீவிரம். 250 முறை சோதனை நடத்தியும் அமலாக்கத்துறை கண்டுபிடிக்காத ஊழல் பணம் நீதிமன்றத்தில் நாளை அம்பலப்படுத்தப்படும் என கெஜ்ரிவால் மனைவி தகவல். நட்சத்திர அந்தஸ்துடன் வசீகரிக்கும் விருதுநகர் மக்களவை தொகுதி. 10 ஆண்டுகளாக நிதி ஒதுக்காமல் முடங்கிய மேம்பால பணிகள். வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அமைந்த கரையில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் அதிகாரி திரு பிரவீன்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக சார்பில் உதகையில் போட்டியிடும் திரு ஆர் ராசா, தேனியில் திரு தங்க தமிழ்ச்செல்வன், தஞ்சை தொகுதியில் திரு முரசொலி, கோவையில் திரு கணபதி ராஜ்குமார், அரக்கோணத்தில் திரு ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சிறந்த முறையிலே பணியாற்றியிருக்கிறோம். மக்கள் துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். அது கொரோனாவாக இருந்தாலும் சரி, பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றியிருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கன்னியாகுமரியில் போட்டியிடும் திரு விஜய் வசந்த், கரூரில் போட்டியிடும் செல்வி ஜோதிமணி, மயிலாடுதுறையில் போட்டியிடும் திருமதி சுதா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், அரியலூர் ஆட்சியர் அலுவலகத்திலும் அதிமுக வேட்பாளர்கள் நேற்று முன்தினம் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் கோடீஸ்வர வேட்பாளர்களில் முதலிடத்தில் உள்ள ஈரோடு அதிமுக வேட்பாளர் திரு அசோக்குமார் கூடுதல் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமம். அப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருந்தோம். படிப்பு, கடின உழைப்பு, இறைவன் அருள், சமுதாயம் எல்லாரும் அளித்ததுனால தான் இந்தளவுக்கு ஒரு பொருளாதார நிலைக்கு வர முடிஞ்சது. சொத்து மதி பார்த்துருப்பீங்க. அந்த சொத்தில் பெரும்பான்மையான பகுதியை என் சங்கதிக்கு இல்லாமல் இந்த ஈரோடு மக்களுக்காகவே அர்ப்பணிக்கிற முடிவு செய்திருக்கிறேன். கோவையில் போட்டியிடும் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கிராந்திகுமார் பாட்டியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது வேட்பாளருடன் சேர்த்து 5 பேர் தான் செல்ல வேண்டும் என்ற விதிமுறையை மீறி அவருடன் ஏராளமானோர் சென்றதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடியில் பாஜக கூட்டணி தமாக வேட்பாளர் திரு விஜயசீலன் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே அனைவரும் நுழைய முற்பட்டதால் போலீசாருக்கும் பாஜக கூட்டணி கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஈரோட்டில் தமாக வேட்பாளர் திரு விஜயகுமார் மற்றும் ஆதரவாளர்கள் சைக்கிளில் ஊர்வலமாக வந்ததால் பெருந்துறை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பாமக வேட்பாளர் திரு அண்ணாதுரையுடன் சென்றவர்கள் தங்களையும் உள்ளே அனுமதிக்குமாறு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் தாரகையும் பாஜக வேட்பாளர் திருமதி நந்தினியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ போன்ற அரசியல் பிரபலங்கள் வென்ற விருதுநகர் மக்களவை தொகுதி தற்போது திரையுலகினர் களமிறங்கியுள்ளதால் திடீர் நட்சத்திர அந்தஸ்தை பெற்று அனைவர் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பாண்டிய சாம்ராஜ்ய பகுதியான விருதுநகருக்கு விருதுகால் பட்டி என்பதே அசல் பெயர் என்ற ஊர்க்கதை உண்டு. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரி போராடி உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த மண். கர்ம வீரர் காமராஜரை தமிழ்நாட்டுக்கு தந்ததும் இதே விருதுநகர்தான். ரமண மகரிஷி பிறந்த திருச்சுழி, சிவகாசி பட்டாசுகள், தீப்பெட்டி தயாரிப்பு, தமிழ் வட்ட எழுத்துக்கள் காணப்படும் குகன்மலை படுகைகள், பழமை பேசும் கல்லூரிகள், விருதுநகர் மிளகாய், சாத்தூர் காராசேவு ஆகியவை நிரந்தர அடையாளங்கள். சிவகாசி பட்டாசு தொழில் சந்தித்து வரும் உச்சநீதிமன்ற வழக்குகளில் இருந்து மீள்வதற்கு புதிய எம்பி உதவ வேண்டும் என்பது பட்டாசு உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பு. சாத்தூர், விருதுநகர் பகுதிகளில் நீண்டு செல்லும் 4 வழிச்சாலைகளை ஒட்டிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நெடுஞ்சாலையை கடக்க முடியாமல் தவிப்பது பெரிதும் பேசப்படாத முக்கிய பிரச்சனை. 10 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்ட மேம்பால திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு நிதி ஒதுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக விருதுநகர் மக்கள் குமுறுகிறார்கள். அடிக்கடி மூடப்படும் ரயில்வே கேட்டுகள் கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பெரும் சவாலாக நீடிக்கிறது.
அருப்புக்கோட்டை மற்றும் குமாரலிங்கம் பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட ஜவுளி பூங்கா பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு தோப்பூர் பகுதியில் வெறும் வளாகச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டுள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் நகர்வதாக தெரியவில்லை என்கிறார்கள் அவர்கள். மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் பாதை, திருப்பரங்குன்றத்தில் மல்லிகை குளிர்பதன கிடங்கு, நறுமண திரவிய தொழிற்சாலை ஆகியவை நிறைவேறாத வாக்குறுதிகள். சிவகாசி தொகுதியாக இருந்து விருதுநகர் மக்களவை தொகுதியாக மாறிய இந்த தொகுதியில் விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,08,158 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,63,335 பேரும் என மொத்தம் 14,91,695 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திரு மாணிக்கம் தாகூரும், அதிமுக கூட்டணியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனும் போட்டியிடுகின்றனர். பாஜக சார்பில் நடிகை ராதிகா களமிறங்கியுள்ளார். திடீர் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ள விருதுநகர் தொகுதியில் ஜிஎஸ்டியால் தள்ளாடும் தீப்பெட்டி தொழில் பிரச்சனையும் சிவகாசி பட்டாசு வழக்குகளும் புதிய எம்பியின் தொடர் பணிகளாக காத்திருப்பதால் தங்களுக்கு உழைக்கும் ஒருவரையே தேர்வு செய்ய வாக்காளர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை தேடும் பணம் தொடர்பான ரகசியங்களை நீதிமன்றத்தில் நாளை முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அம்பலப்படுத்த உள்ளதாக அவரது மனைவி திருமதி சுனிதா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்க பிரிவு போன்ற விசாரணை ஏஜென்சிகள் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு தொடர்பாக 250 முறை சோதனை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இதுவரை சட்டவிரோதமான பணம் என ஒரு பைசாவை கூட மீட்காத அமலாக்கத்துறை தங்களது வீட்டில் இருந்து 73,000 ரூபாயை மட்டும் பறிமுதல் செய்ததாக திருமதி சுனிதா கூறினார். அப்படி என்றால் அமலாக்கத்துறை கூறும் ஊழல் பணம் எங்கே உள்ளது என்பது உள்ளிட்ட விவரங்களை திரு கெஜ்ரிவால் நாளை நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்துவார் என அவர் தெரிவித்தார். அதற்கான ஆதாரம் அவரிடம் உள்ளதாகவும் ஒட்டுமொத்த நாடும் அதனை பார்க்கத்தான் போகிறது என்றும் திருமதி சுனிதா கூறினார். இதனிடையே திரு கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததற்கு எதிரான வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைது விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கெஜ்ரிவால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி இது காலம் கடத்தும் நடவடிக்கை என்றார். திரு கெஜ்ரிவால் கைது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்ற திரு சிங்வி உடனடியாக அவரது காவலை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இந்நிலையில் திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் இன்று வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு உதயநிதி, மாநில அரசுகளின் அனைத்து உரிமைகளையும் மத்திய பாஜக அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறோம்மா. ₹1 வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு திருப்பி தர்றது வெறும் 29 பைசா. வடசென்னை திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் பெரியார் நகரில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் பேண்ட் வாத்தியம் முழங்க வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். பள்ளிக்கரணையில் தென் சென்னை தொகுதி வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவு திரட்டிய அமைச்சர் திரு TRB ராஜா வேட்பாளருக்கு பழங்குடியின மக்கள் பரிசாக வழங்கிய ஆட்டுக்குட்டியை பெற்றுக்கொண்டார். சேலம் திமுக வேட்பாளர் திரு செல்வ கணபதி அஸ்தம்பட்டி உழவர் சந்தையில் ஆதரவு திரட்டினார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பத்திரிகையாளர் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மோடி பிரதமராக இருக்கிறாரு, 0க்கு கீழே ஏதாவது இருந்தா அவருக்கு போடலாம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அவர்கிட்ட போய் நிக்கிறீங்க ஐயா. பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு பிரச்சாரம் செய்தார். திருச்சி மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ நடைபயிற்சி மேற்கொண்ட போது அங்குள்ள மக்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். மதுரையில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனுடன் இணைந்து வைகை ஆற்றில் பூக்களை தூவி பிரச்சாரத்தை தொடங்கினார். திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சச்சிதானந்தம் கருணாநிதி நகர், ஐயன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கரகாட்டம் மற்றும் மேள தாளங்களுடன் பிரச்சாரம் செய்தார். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி சுதா அமைச்சர் திரு மெய்யநாதனை சந்தித்து ஆதரவு கோரினார். கோயம்பேடு பகுதியில் வாக்கு சேகரித்த தென் சென்னை பாஜக வேட்பாளர் திருமதி தமிழிசை தள்ளுவண்டியில் வடை வாங்கி உண்டபின் பிரச்சாரத்தை தொடர்ந்தார்.
ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் விதிகளை மீறி பரமக்குடி முத்தாளம்மன் கோயிலில் பால்குட வைபவத்தில் கலந்து கொண்ட பெண்களிடம் வாக்கு சேகரித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் பிரச்சாரம் செய்த அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிலரது சதியால் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றதாக கூறினார். திருவள்ளூரில் பாஜக வேட்பாளர் திரு பால கணபதிக்கு ஆதரவாக உணவகத்தில் பூரி சுட்டுக் கொடுத்து திரு ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். சென்னை தியாகராய நகரில் பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் திரு அன்புமணி ஆகியோர் இன்று வெளியிட்டனர். எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்ற 15 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். அதேபோல கடந்த 17ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த 36 பேரும் சிறை காவல் முடிந்து இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது காரைக்கால் பகுதி மீனவர்கள் 14 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்ட நீதிபதி ஒரு படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரில் 19 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் ஒரு படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனையும், 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு 2வது நாளாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு தொகுதிக்காக பொது சின்னம் பட்டியலில் இல்லாத சின்னத்தை மதிமுகவுக்கு ஒதுக்க சட்ட விதிகள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேறு மாநிலத்தில் மேலும் ஒரு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக திரு வைகோ தரப்பில் கூறப்பட்டது. அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் ஒரே மாநிலத்திற்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு 2010ஆம் ஆண்டு அங்கீகாரத்தை மதிமுக இழந்துவிட்ட நிலையில் பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்தது. இந்நிலையில் மாற்று சின்னம் பற்றி நாளை அறிவிக்க உள்ளதாக மதிமுக தலைமை நிலைய செயலாளர் திரு துரை வைகோ கூறினார். வேறு ஏதாவது புது சின்னம் நாங்கள் ஏற்கனவே 2 புது சின்னங்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு தான் ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு நாமினேஷன் பண்ணது எல்லாமே ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு இறுதி நாள். நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்குள்ளே உங்களுக்கு அந்த சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக என்ன சின்னங்கிறத அறிவிச்சிருவோம். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ள நிலையில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சச்சின் தத்தா இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து இன்றே முடிவை அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு தொல் திருமாவளவன் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். எதிரணியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் தேர்தல் சின்னத்தை ஒதுக்காமல் இழுத்தடிக்கிறது அல்லது நிராகரிக்கிறது. தேர்தல் ஆணையமே இவ்வாறு ஒருதலை பட்சமாக செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. மத்தியில் ஆளுங்கட்சிக்கு சார்பில்லாமல் தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழ்நாட்டில் 5 இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை சோதனை நடத்தியது. சென்னை மண்ணடியில் அப்துல்லா என்பவரின் வீடு மற்றும் முத்தையால்பேட்டை சாலையில் உள்ள அவரது சகோதரர் அபுதாகிர் வீட்டில் சோதனை நடைபெற்றது. அபுதாகிரின் செல்பேசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நாளை மறுதினம் பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கினர். ராயப்பேட்டையில் லியாகத் அலி என்பவர் வீட்டில் சோதனைக்கு பின் அவரது செல்பேசி பறிமுதல் செய்யப்பட்டது. வண்ணாரப்பேட்டையில் ரஹீம் என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. மார்த்தாண்டத்தில் குண்டுவெடிப்பு குற்றவாளி வாடகைக்கு தங்கியிருந்த அருள் காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் அருளப்பரிடமும் விசாரணை நடைபெற்றது. ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகளுக்கு உரிமை கோரும் அவரது அண்ணன் மகள் திருமதி தீபாவின் மனுவை எதிர்த்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. 6 ஆண்டுகள் கழித்து நகைகளுக்கு அவர் உரிமை கோருவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையே மறு ஆய்வு செய்ய கோரும் விதமாக இந்த மனு இருப்பதாகவும் இதனை ஏற்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது.
சென்னை புறநகர் பகுதியில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்புவதற்கான கட்டணம் 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் இந்த கட்டணம் 5 முதல் 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர சலுகை கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 1ஆம் தேதி இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. மதுரையில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு தாம் பேசும்போது பாதியில் எழுந்து போகக்கூடாது என்று மிரட்டுவது போல பேசினார். தெருவில் வித்தை காட்டும் மந்திரவாதி போல அவர் பேசியது சிரிப்பை வரவழைத்தது. இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. கமுதி முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவில் பக்தர்கள் உடல் முழுவதும் களிமண் பூசிக்கொண்டு சேத்தாண்டி வேடத்தில் நகர்வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 526 புள்ளிகள் அதிகரித்து 72,996 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 119 புள்ளிகள் உயர்ந்து 22,123 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 49,720 ரூபாயாகவும் கிராம் 6,215 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து ஒரு கிராம் 80 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. அமலாக்கத்துறை தேடும் ஊழல் பணம் தொடர்பான ரகசியங்களை நீதிமன்றத்தில் நாளை அரவிந்த் கெஜ்ரிவால் அம்பலப்படுத்த உள்ளதாக அவரது மனைவி சுனிதா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.